இப்போ போகிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு அதிகமாக எல்லாரும் ப்ரெஷர் ஆகுறோம். ஏன்னா வந்து இப்போ எஜுகேஷன் சரி, ஸ்போர்ட்ஸும் சரி, மற்ற வீட்லேயும் சரி, இப்போ சோசியல் மீடியா எல்லாம் சரி தான் நம்மளோட அதிகமாக வந்து ப்ரெஷர் வெளியே போயிட்டு. அப்போ வந்து அது வெளியேற்றணும். சரி, அதுக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் நிறையா இருக்கும். 9 மணி ஸ்கூல் இருக்கும், 4:30 முடிஞ்சிடும், பசங்களோட விளையாடுவாங்க கொள்வாங்க, அப்புறம் போகும்போது வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 6 மணிக்கு ஸ்கூல் இருந்தால் நைட்டு வர்றதுக்கு 7 மணி 8 மணி இது மாதிரி வந்து டியூஷன் போயிட்டு 9 மணி இது மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உனக்கு ரிலாக்ஸேஷன் பேசுறது கொள்றது எல்லாமே ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறுது. அப்போ இப்போ ஸ்கூலில் ஒரு பிடி பீரியட் இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷரை வந்து அதிகமாகிட்டாங்க. அப்போ இப்போ மெயின் என்ன ப்ராப்ளம்னா ப்ரெஷரை நம்ம குறைக்கணும். ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சில பேருக்கு இப்போ பாட்டு கேட்க பிடிக்கும், சில பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா நல்லா தனிமையில் இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு விளையாட பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்க பிடிக்கும், சில பேருக்கு படம் பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு ஃபேமிலியோட இருக்க பிடிக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது அவன் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை தானா இந்த விஷயத்தை அவன் செய்யும் போது அவனுக்கு அந்த இருக்கிற ப்ரெஷர்லாம் போயிடும். அப்படியே புது மனுஷனாக மாறிடுங்க. ப்ரெஷர் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வரளவுக்கு இப்போ ரேஞ்ச் இருக்குது. அப்போ வந்து உனக்கு ஸ்கூல்லையும் சரி எல்லா இடத்துலையும் உனக்கு வந்து இப்போ உனக்கு வேலைப்பாடு அதிகமானதெல்லாம் உனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு தான் இருப்பாங்க, பயம் அதிகமாகிட்டு இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு ஒரே வழி வந்து நான் சொன்ன விஷயத்தில் எதையாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு